அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, செங்கிஸ்கான் வீடியோவோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் சில பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதுல இந்த வீடியோல சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட படைவீரர்கள் வந்து போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வதந்திய கிளப்பிவிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பாதி பேர ஜெயிச்சுருவாங்களாம். எப்படின்னா, எதிர்ப்படையில வந்து இவங்க படைய சேர்ந்தவங்க காத்தோட வேகத்துல போவாங்க. சாப்பிடாம போர் புரிவாங்க 1 வாரத்துக்கு. இப்படின்லாம் சொல்லும்போது, எதிர்ப்படை வீரர்கள் வந்து பயந்தே பாதி பேர் ஓடிருவாங்களாம். மீதி போர ஜெயிக்கிறது இவங்களுக்கு ஈஸியா ஆயிருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ இவங்க வந்து இவங்கள வந்து போர்க்களத்தில போய் நேருக்கு நேர் நிக்கிறப்ப இவங்கள வீக்னஸா காட்டுவாங்களாம். இவங்கள வீக்னஸா காட்டிட்டு தப்பிச்சு ஓடுற மாரிலாம் பண்ணுவாங்களாம். இப்ப இவங்க பயந்து ஓடுறாங்கன்னு நெனச்சுட்டு இவங்க பின்னாடி தொரத்திட்டு போறப்ப, டக்குனு திரும்பி நேருக்கு நேர் வந்து வில்லு விட்டு அடிப்பாங்களாம். அப்போ வந்து எதிர்பாராத விதமா வந்து அவங்க தாக்கப்படுறதுனால, அந்த சைடு அதாவது இவங்க எதிரி சைடு வந்து நெறைய சேதமாகும். அதனால இவங்களுக்கு போர்ல ஜெயிக்கிறது ஈஸியாகுது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ இவரு எப்படி இறந்தாருன்னு இன்னும் நெறையா தெரியாம இருக்கு. எப்படின்னா சில பேர் குதிரையிலேருந்து கீழ விழுந்து இறந்ததா சொல்றாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டைக்கு போனப்ப அதில பட்ட காயத்தினால நோய்வாய்ப்பட்டு இறந்ததா சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசி போர்ல ஆன காயத்தினால, அதாவது அம்பால தொலைக்கப்பட்ட காயத்தினால ஆன நோய்வாய்ப்பட்டு இறந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரோட சமாதி எங்க இருக்குன்னே இன்னும் யாருக்கும் தெரியாது. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்தில இவரு இறக்கறதுக்கு முன்னாடி தன்னோட நெருங்கிய தளபதிட்ட மகன்கள்ட்டயும், தன்னோட சமாதி வந்து எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கேட்டுக்கொண்டதா சொல்றாங்க. அதன்படி 1000 போர் வீரர்களும், அ அடிமைகளும் இவரு உடல எடுத்துட்டு போயிட்டு, ஒரு இடத்துல வந்து அதாவது எப்படின்னா, அடிமைகள்லாம் வந்து அதுக்கு உண்டான குழி தோண்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அடிமைகள வந்து அந்த 1000 போர் வீரர்களும் கொன்றுறாங்க. அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த 1000 போர் வீரர்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒண்ணு வந்து சாதா லேண்ட்ல வந்து புதைச்சுட்டு, மேல வந்து 1000 குதிரைகள ஓட விட்டு, அந்த தடயமே தெரியாம பண்ணதா சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நதி ஓடுற நதியோட பாதைய மாத்தி விட்டுட்டு, அதுக்கு அடியில அந்த நதியோட பெட்டுக்கு அடியில வந்து அவர வந்து அடக்கம் பண்ணிட்டு, அதுக்கு மேல திருப்பி நதிய தன்னோட பழைய போக்குல திருப்பி விட்டதா சொல்றாங்க. இதுதான் வந்து செங்கிஸ்கானோட சமாதி பத்தி சொல்ற விஷயங்கள். இப்படி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றது. தேங்க் யூ.